Hey everyone, welcome to Power and Torque. இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குது ராயல் என்ஃபீல்டோட மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆஃபரிங்கான ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350. இந்த வண்டியோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை பவர் அண்ட் டாக் டாட் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350 இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிட்டி கம்யூட் பைக். இதோட லென்த்தும் சரி ஹைட்டும் சரி ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கிறதுனால சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதில் 3 வேரியன்ட்ஸ் வருது. மெட்ரோ, ரெட்ரோ, ரிபல் அப்படின்னு. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த ரிபல் வேரியன்ட் தான் டாப் மோஸ்ட் வேரியன்ட். மெஜாரிட்டி டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் ஸ்கீமில் இருக்கும். இதோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்ட் 350cc இன்ஜின் கேட்டகரியில் வர அதே இன்ஜின் தான். இது ஜென்ரேட் பண்ணுற பவர் அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா 20 bhp அண்ட் 27 Nm டார்க் ஜென்ரேட் பண்ணுது. வெயிட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் 350யோட 14 kgs கம்மியாகவே இருக்குது. பட் வந்து அதே இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பவர் அண்ட் டார்க் டெலிவர் பண்ணுறதுனால இது வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப பெப்பியாக இருக்குது, ஃபன்னாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி சிட்டிஸில் நீங்கள் ஈஸியாக ஃபில்டர் அவுட் பண்ணிட்டு போக முடியும். இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வர்றது பார்த்தீங்கன்னா 17 inch வீல்ஸ் தான் வருது. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து அதே டூவல் ட்வின் டியூப் சஸ்பென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக்ஸோட வந்துடுது, ஏபிஎஸோட வந்துடுது. இதோட கான்சோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செமி டிஜிட்டல் டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகாக இருக்குது. உள்ள சின்னதாக ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது. அதாவது கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு டேங்கோட ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டில் வர அதே ரோட்டரி ஸ்விட்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கில் ஸ்விட்சும் இருக்குது. கூடவே இதில் வந்து உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்டும் கொடுத்துருக்காங்க சார்ஜிங் பண்ணுறதுக்காக. இதோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mmல வருது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இது வந்து ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் ஆர்இஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஷார்ட்டர் ரைடர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களாலையும் இது ஈஸியாக ஓட்ட முடியும், காலும் ஈஸியாக பிளான் பண்ண முடியும். அதே சமயத்தில் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm இருக்குது. சிட்டிக்கு அடிக்குவேட்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 4 months ஆகுது. 5000 kilometers கிட்ட இதோட ஓனர் ஓட்டியிருக்காரு. இதோட ஷார்ட் டேர்ம் ஓனர்ஷிப் கேட்கறதுக்கு இதோட ஓனர் நம்ம கூப்பிடுவோம். இப்போ நம்ம கூட இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் கவி தமிழ் இருக்காரு. வெல்கம் டு அவர் சேனல் கவி தமிழ். நீங்கள் இந்த வண்டியை வாங்கினதுக்கு என்ன ரீசன்? ஒன்றும் இல்லை ப்ரோ, இது வந்துட்டு நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அண்ட் குயிக்காகவும் வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு உடனே வண்டி வேணுன்றதுனால இதை வாங்கிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் வேறு எந்த வண்டியுமே பார்க்கல? நான் பார்த்தேன், ஆனால் அதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் எடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதான் 3 days கொடுக்குறாங்க. ஸோ இதே வாங்கிட்டேன். ஸோ வேறு என்னென்ன வண்டிலாம் பார்த்தீங்க? வேறு வந்துட்டு நான் மீட்டியார் பார்த்தேன், அப்புறமேட்டு வந்துட்டு கிளாசிக் 350 பார்த்தேன். ஸோ ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும்னாங்க. ஸோ இதுதான் குயிக்காக தரேன்னாங்க. ஸோ இதே வாங்கிட்டேன். ஓகே, இந்த வண்டி நீங்கள் ஓட்டி பார்த்து எடுத்தீங்களா? ஓட்டி பார்த்தேன் ப்ரோ, எடுத்தேன். ஓகே, உங்களுக்கு ஈஸியாக ஓட்ட முடிஞ்சுது? ஹேண்ட்லிங்லாம் செம்ம ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ ஹைட் இருப்பீங்க? நான் ஒரு 5'5" இருப்பேன். 5'5", கொஞ்சம் ஷார்ட் ரைடர் தான் நீங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வண்டி ஆப்டாக இருந்தது? ஆப்டாக இருந்துச்சு. ஸோ ராயல் என்ஃபீல்டில் அந்த மற்ற ஆஃபரிங் ட்ரை பண்ணப்போ உங்களுக்கு காலில் எட்டுச்சா அந்த மாதிரி? அதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு நல்லா லைக் வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால குயிக்காக மூவ் பண்ண முடியுது. ஓகே, உங்களுக்கு அஜைலாக இருந்தது. நீங்கள் இந்த வண்டியை எங்கே எடுத்தீங்க? நந்தனம் ஷோரூமில் எடுத்தோம். நீங்கள் புக் பண்ணி எவ்வளோ நாளில் உங்களுக்கு டெலிவரி 3 daysல கொடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு டெஸ்ட் ரைட்ஸ்லாம் அவைலபிளாக இருந்ததா? இருந்துச்சு. எல்லா வண்டியுமே டெஸ்ட் ரைட் பண்ணீங்க? ஓகே, இந்த வேரியன்ட் என்ன வேரியன்ட் இது? இது வந்துட்டு ரெபல் ரெட். இதான் டாப் மோஸ்ட் வேரியன்ட் இல்லையா? இதோட ஆன் ரோட் காஸ்ட் எவ்வளோ வந்தது? இதோட ஆன் ரோட் காஸ்ட் வந்து 225 வந்துச்சு. மொத்தம் இந்த ஆக்சரிஸ்லாம் சேர்த்து. ஆக்சரிஸ் எல்லாம் என்னென்ன ஆக்சரிஸ்லாம் போட்டீங்க? இந்த ஃப்ரண்ட் வைசர், அப்புறம் பேக் ரெஸ்ட், சம் கார்ட் போட்டிருக்கேன். 3 போட்டிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து 225 ஆயிருக்கு. டெலிவரியோட கமிட்மெண்ட் டைம்லேருந்து டிலே ஏதாவது இருந்ததா? அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ, எல்லாமே கரெக்டாக கொடுத்துறாங்க. ஸோ டெலிவரி பண்ணும்போது உங்களோட வண்டி வந்து நல்லா க்ளீனாக இருந்துச்சு? எந்த ப்ராப்ளமும் கிடையாது? ஓகே, ஃபைன். நீங்கள் இந்த வண்டி எப்போ எடுத்தீங்க? இது வந்துட்டு நவம்பர் 3 எடுத்தேன். நவம்பர், அதாவது 4 மாதம் முன்னாடி எடுத்திருக்கீங்க. வண்டியோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுவோம். உங்களோட ரைடிங் பேட்டர்ன் எப்படி? ரைடிங் பேட்டர்ன் வந்து போத் ஹைவேஸ்லேயும் இருக்கும், சிட்டிக்குள்ளேயும் ஓட்டியிருக்கேன். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஸோ நீங்கள் காலேஜஸ் எடுத்துகிட்டு போவீங்களா? எப்போவாச்சும் எடுத்துகிட்டு போவோம். எப்போவாச்சும் எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ நீங்கள் சிட்டிஸில் ஓட்டும்போது வண்டியோட
பவர் அண்ட் டார்க் எப்படி இருக்குது? நல்ல பெப்பியாக இருக்கா? நல்லாவே இருக்கும். கண்ட்ரோல்டாகவும் இருக்கும். கண்ட்ரோல்டாகவும் இருக்கும். தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் வந்து பவர் பிக்கப்பும் இருக்கும். ரைஸ் ஆகும். ஓகே. அதே சமயத்தில் வண்டியில் வந்து வைப்ரேஷன் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அது எதுவும் இல்லை. இது வரைக்கும் எதுவுமே ஃபீல் வாபிள் கூட ஆகாது. நான் நல்லா ஹை ஸ்பீடில் போகும்போது கூட வாபிள் ஆகாது. ஓகே. வண்டியோட வெயிட்டுமே வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் வளைச்சி கிழிச்சு ஓட்ட முடியுதா? அது நல்லா குயிக்காக மூவ் ஆகும். வண்டி குயிக்காக அஜைலாக டிராஃபிக்லேயும் நல்லா போகும். ஓகே, நல்லா போக முடியும். டபுள்ஸில் போகும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? அதுவும் ஈஸியாக தான் முடியும். ஓகே. அண்ட் வண்டியில் வர கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 mm தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இது அடிக்குவேட்டாக இருக்கா? எங்கேயாவது ஸ்க்ராப் ஆச்சா? இது வரைக்கும் எங்கேயும் ஆனதில்லை. பள்ளத்தில் விட்டால் கூட எதுவும் ஆகாது. ஸ்மூத்தாக போயிடும். டபுள்ஸில் போகும்போதுமே அடிபட்டது எதுவும் ஆகாது. ஓகே. அண்ட் சஸ்பென்ஷன்ஸ் எப்படி இருக்குது? உங்களுக்கு சாஃப்டாக இருக்கா இல்லை? சாஃப்டாக இருக்குது. பாடி பெயின்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் லாங் போகும்போதுமே எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து என்ன ஸ்பீடில் வண்டி ஓட்டியிருக்கீங்க? நான் சிட்டிக்குள்ளனா வந்து ஒரு 60 to 80 அந்த மாதிரி ஓட்டுவேன். ஹைவேஸ்னால் வந்து ஒரு 120 வரைக்கும் போயிருக்கேன். 125 அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போல்லாம் நல்லா கண்ட்ரோல்டாகவே இருந்துச்சு வண்டி. நல்லா கண்ட்ரோல்டாக இருந்தது. வண்டியோட பிரேக்கிங் எப்படி இருந்தது? பிரேக்கிங் வந்துட்டு லைக் சிட்டிக்குள்ளனா பர்ஃபெக்டாக நின்றோம். ம். ஹைவேஸ்லேயும் வந்து போகும்போது பிரேக் அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் நின்றோம் வண்டி. அதான் கொஞ்சம் டிலே இருக்குது. ஏபிஎஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆனால் ஓகே ஹேண்டில் பண்ண முடியுது. ஹேண்டில் பண்ண. ஓகே. வண்டி வந்து கார்னரிங் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் மழையிலலாம் ஓட்டும் போதோ உங்களால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியுதா? இல்லை எங்கேயா ஸ்கிட் இருக்கா? அதெல்லாம் எதுவும் ஸ்லிப் ஆனது இல்லை. இது வரைக்கும் பர்ஃபெக்டாக போயிருக்கு. ஓகே, ஃபைன். அண்ட் வண்டியில் வந்து மிரர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னலான மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஹை ஸ்பீட்ஸில் போகும்போது ஏதாவது வைப்ரேஷன் அதில் லைட்டாக ஆகும் சில இதில் மட்டும். வைப்ரேஷன் இருக்குது. அவ்வளோவா இருக்காது. ஓகே. வண்டியோட ஹைட் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? சீட் ஹைட் பர்ஃபெக்டாக இருக்குது ப்ரோ. நீங்கள் எவ்வளோ ஹைட் இருப்பீங்க? நான் 5'5" இருப்பேன். ஓகே, 5'5" இருப்பீங்க. இது வந்து 800 mm இருக்குது சீட் ஹைட்டு. 2 சைடும் உங்களால் கால் பிளான் பண்ண முடியுது? ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக இருக்குது. எல்லா சமயத்துலையுமே உங்களுக்கு டக்குன்னு காலை வைக்க முடியுது. ஓகே. அண்ட் வண்டியோட சீட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது. பின்னாடி இருக்கிறவங்களால லைக் அவங்களோட வியூ வந்துட்டு லைக் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், எலிவேட்டடாக இருக்கும். பட் வந்து பிரேக் அப்ளை பண்ணால் டக்குன்னு வந்து உழுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவுமே பர்ஃபெக்டாக உட்காந்துருக்காங்க. ஓகே. அண்ட் உங்களுக்கு ரைடிங் ட்ரையாங்கிளுமே வந்து அதாவது நீங்கள் உட்காந்து ஓட்டுற போஸ்டர் வந்து ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் ப்ரோ. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உடம்பு வலிலாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு. ஓகே. அண்ட் வண்டியில் வர்றது வந்து ஹாலோஜன் ஹெட்லாம்ப்ஸ் வருது. அது எப்படி இருக்குது? அடிக்குவேட்டாக இருக்கா உங்களுக்கு? பர்ஃபெக்டாக தான் இருக்குது. லைக் பாஸ் பண்ணும்போது கூட கரெக்டாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் நைட்லாம் ட்ரைவ் பண்ணிட்டு போவீங்களா? போயிருக்கு. ஹைவேஸில் ஓட்டும்போது? ஹைவேஸில் ஓட்டும் போதும் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. லைக் நார்மலாக ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். கான்சோல் வந்து ரொம்ப பெரிய என்ஹான்ஸ்டு கன்சோல்லாம் கிடையாது. உங்களுக்கு நார்மல் டீட்டெயில்ஸ் தான் வருது. உங்களுக்கு அது போதுமானதாக இருக்கா? ஓகே. வண்டி ஓட்டுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இருக்குது. ஒரு பேசிக் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. என்னைக்காவது யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? வாட்ச் பண்ணியிருக்கேன். வண்டி வந்து நீங்கள் மேக்ஸிமம் 120, 125 ஓட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மைலேஜ் உங்களுக்கு சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸில் எவ்வளோ வருது? சிட்டிக்குள்ளே வந்துட்டு ஒரு 30 to 35 வரும். ஹைவேஸில் வந்துட்டு அதுதான் சிமிலர் 28, 30 அந்த மாதிரி வரும். ஓகே, ஃபைன். அதாவது உங்களுக்கு 30 மேக்ஸிமம் கிடைக்குது. 30 வரும். எப்படி ஓட்டினாலும் உங்களுக்கு 25 வந்துடுது. எவ்வளோ ஓட்டிருக்கீங்க? இப்போ வரைக்கும் 5100 ஓட்டியிருக்கேன். ஓகே. எத்தனை சர்வீஸ் கவர் ஆயிருக்கு? ஒரு சர்வீஸ் தான் விட்டுருக்கேன். ஒரு சர்வீஸ் விட்டுருக்கீங்க. ஆனால் எவ்வளோ சர்வீஸ் விடணும்? லைக் நான் 5000க்கு வந்துட்டு 3 சர்வீஸ் ஒன்று, 500ல் ஒன்று, 1000ல் ஒன்று, 5000 ஒன்று. நான் டேரெக்டாக 1000ல் தான் விட்டேன். 500 நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க. ஓகே. இப்போ ஒரு சர்வீஸ் விட்டுட்டீங்க, இன்னொரு சர்வீஸ் வந்து பெண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன்னு சொன்னீங்களா 1000ல், உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் ஆச்சு? சர்வீஸ் சார்ஜ் வந்துட்டு 2000 ஆச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு 1000 கிலோமீட்டர்ஸில் விட்டதுக்கு. இது வந்து ஃப்ரீ சர்வீஸா இல்லை லேபர் மட்டும் ஃப்ரீ? ஆனால் கன்சியூமபிள்ஸ்லாம் ஆயில் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்க. ஓகே. அண்ட் இப்போ 5100 ஓட்டிருக்கீங்க. இப்போ டியூ இருக்கு இல்லையா உங்களுக்கு அடுத்த சர்வீஸ் விட்டுறதுக்கு? அண்ட் நீங்கள் சர்வீஸ் புக்கிங்லாம் எப்படி பண்ணீங்க? புக்கிங் வந்துட்டு ஃபஸ்ட் கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு அவங்க அப்பாயின்மெண்ட் தருவாங்க. அந்த டைமிங் இல்லை அந்த டேட்டில் போய் கொடுத்தா ஈவினிங் கொடுத்துருவாங்க. ஓகே. நீங்கள் புக் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக இருக்கா? ஈஸியாக தான் ப்ரோ. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் எடுத்துக்கிறாங்களா? ஒரு நாள் லைக் மார்னிங் விட்டால் ஈவினிங் கொடுத்துருவாங்க. உடனே கொடுத்துட்றாங்க. ஒரு ப்ராப்ளம் இல்லை. சர்வீஸ் பண்ணுறதோட அவங்களோட எக்ஸ்பர்டைஸ்லாம் எப்படி இருக்குது? நல்லா பண்ணுறாங்களா? நல்லா தான் ப்ரோ பண்ணுறாங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் எங்கே சர்வீஸ் பண்ணீங்க? நந்தனம் தான். நந்தனமில் போய் பண்ணீங்க. ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஓகே. இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன? பிடிச்ச விஷயம்னா ஸ்பீடு, ஓகே, என்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ஓகே, மைலேஜ் நல்லா தான் இருக்குது. ஓகே. பிடிக்காத விஷயங்கள் என்னென்ன இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இம்ப்ரவைஸ் வந்துட்டு லைக் கொஞ்சம் மாட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஓகே. அந்த டிஸ்பிளேலாம் வந்துட்டு இங்கே பக்கத்தில் இதுவும் கொடுத்துருக்கலாம். ஓகே. இந்த ட்ரிப்பர் மீட்டரும் கொடுத்துருக்கோம். ஓகே. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு உங்களோட ஓனர்ஷிப் ஷேர் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. ராயல் என்ஃபீல்ட் ஹண்டர் 350யோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வண்டி யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 2.25 lakhs பட்ஜெட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ராயல் என்ஃபீல்டு வண்டி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. அதே மாதிரி உங்களோட ப்ரிடாமினன்ட் யூசேஜ் வந்து சிட்டியில் தான் இருக்க போகுது, அக்கேஷனல் ஹைவேஸாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட்டர் ரைடர் அப்படின்னா இந்த வண்டியை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இதோட ஹைட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு 5.5 இருந்தாலுமே உங்களால் ஈஸியாக இந்த வண்டியை ஹேண்டில் பண்ண முடியும். காலுமே ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும்.
அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆவரேஜ் இன்ஜினாக இருக்கீங்க 5.7 to 5.8 இருக்கீங்க இல்லை 5.10 கூட இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை வந்து ஈஸியாக ஓட்ட முடியும். பெருசாக உங்களுக்கு உடம்பு வலியோ இல்லை கால் வலியோ வராது. இது சிட்டிக்குன்னே டிசைன் பண்ண வண்டின்றதுனால, ஆனால் அதே ராயல் என்ஃபீல்ட் 350cc இன்ஜின் இருக்குன்றதுனால உங்களுக்கு வண்டி வந்து நல்ல பெப்பியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு 14 to 15 kgs கம்மியாகவே இருக்குது. சிட்டியில் வந்து உங்களுக்கு தேவையான பவரும் சரி டார்க்கும் சரி நல்லாவே இருக்கும். அதே சமயத்தில் வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நல்லா வளைஞ்சு கிழிஞ்சு ஓட்டுறதுக்குமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிட்டியில் ஓட்டினாலும் சரி இல்லை ஹைவேஸ் அக்கேஷனில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வண்டி வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். மொத்தத்தில் நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுளான ராயல் என்ஃபீல்ட் வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். உங்ககிட்ட ஆரி வண்டி இருக்குது அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை பவர் அண்ட் டாக் டாட் அஃபிஷியல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கார்ஸ் ஆர் பைக்ஸ் இருக்குது, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள், இல்லை நான் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டாக் கைஸ். டேக் கேர். பை.